Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th to 12th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு டைம் டேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. இது கவர்மெண்ட் அபிஷியல் டைம் டேபிள். சோ இந்த எக்ஸாம் டைம் டேபிள் வச்சு தான் எல்லாத்துக்குமே என்ன நடக்கும் அப்படினா எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். சரிங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் மோஸ்ட்லி இந்த டைம் டேபிள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. சோ ஆல்ரெடி நம்ம வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லாஸ்ட் இயர் நடந்த क्वेश्चंस எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். அது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அப்படினா பிளேலிஸ்ட்ல குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025 அது குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சரிங்களா, கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதனால. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 6th to 9th வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 10th 11th 12th எல்லாமே பார்ப்போம் சரிங்களா. 6th to 9th எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் என்ன பண்ணுது ஸ்டார்ட் ஆகுது. 15/9/2025. ஸோ எல்லாத்துக்குமே தமிழ் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமு. ஸோ 6th எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 மணி வரைக்கும், 7th 2லேருந்து 4 மணி வரைக்கும், 8th 10லேருந்து 12 வரைக்கும், 9th 2லேருந்து 4 வரைக்கும் சரிங்களா. அதனால் 9th 7th மதியம், 6th 8th மார்னிங் சரிங்களா. அதுக்கடுத்து 16ஆம் தேதி ஃபிசிக்கல் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. இது 6th மட்டும். அதுக்கடுத்து 7th ஆப்ஷனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. 8th ஃபிசிக்கல் எஜுகேஷனு. அதுக்கடுத்து 9th ஆப்ஷனல் லாங்குவேஜ் சரிங்களா. அதாவது 6th 8th பிஇடி எக்ஸாமு. அதுக்கடுத்து 7th 9th லாங்குவேஜ் சரிங்களா. அதுக்கடுத்து 17/9 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க 6th. 7th பிஇடி எக்ஸாமு. அதுக்கடுத்து 8th இங்கிலீஷு, 9th பிஇடி எக்ஸாம் சரிங்களா. அப்போ 17ஆம் தேதி 6th 8th இங்கிலீஷ். அதுக்கடுத்து 18ஆம் தேதி 6th ஆப்ஷனல் லாங்குவேஜ், 7th இங்கிலீஷு, 8th ஆப்ஷனல் லாங்குவேஜ், 9th இங்கிலீஷ். ஸோ 18ஆம் தேதி 7th அதுக்கடுத்து 9th இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. 22ஆம் தேதி எல்லாத்துக்குமே மேக்ஸ் சரிங்களா. இந்த எக்ஸாம் இல்லாத கேப் வந்து லீவு கிடையாது, நமக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் லீவு நினச்சிட்டு வீட்டிலே இருந்துடாதீங்க. அதுக்கடுத்து 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸாம், எல்லாத்துக்குமே சயின்ஸு. அதுக்கடுத்து 25 எல்லாத்துக்குமே சோசியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. 26 9th மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா சோசியல் சயின்ஸ் இருக்குது. 25 9th சோசியல் சயின்ஸ் கிடையாது. 26 மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் 6th to 9th. ஸோ நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரிங்களா. 10th எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம் டைமிங் மார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு எப்படி நடக்குமோ அதே மாதிரி 9:45 1 மணி வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 10th சரிங்களா 15ஆம் தேதி தமிழ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 16 இல்லை 17 வந்து இங்கிலீஷு. அதுக்கடுத்து 18 ஆப்ஷனல் லாங்குவேஜ், 22 மேக்ஸு, 24 சயின்ஸு. அதுக்கடுத்து 26 சோசியல் சயின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நமக்கு வந்து வந்துச்சு சரிங்களா. நிறைய பேர் வந்து ரிவிஷன்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு +1 +2 பார்த்துடலாம். ஸோ +1 எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் சரிங்களா. மதியம் 1:45 அதுக்கடுத்து 5 மணி வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இவங்களுக்கு 10ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகிடுது சரிங்களா. 6th to 9th தான் 15ஆம் தேதி, 5 நாளைக்கு முன்னாடியே 11th 12th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ். அதுக்கடுத்து செகண்ட் எக்ஸாம் 11 இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 15ஆம் தேதி சரிங்களா மேஜர் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறப்பே நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஸோ பயாலஜி, பாட்னி அண்டு ஹிஸ்ட்ரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே அடுத்தடுத்து நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியல, அப்டேட் கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து 17 கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே. அதுக்கடுத்து 19 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி இது எல்லாமே. 22 ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே. அதுக்கடுத்து 25 பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 11th. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th. ஸோ 12th எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:45 1 மணி வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இவங்களுக்கு 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தமிழ். செகண்ட் எக்ஸாம் வந்து 11 இங்கிலீஷு. அதுக்கடுத்து 15ஆம் தேதி மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸ் இதெல்லாம். அதுக்கடுத்து 17ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட் சரிங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, நர்சிங் இதெல்லாமே. அதுக்கடுத்து 19ஆம் தேதி ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ட்டு, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லு.
அதுக்கடுத்து 22 பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி. அதுக்கடுத்து 25 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, இந்த டைம் டேபிளை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் எல்லாத்துக்கும் சரிங்களா, எல்லாத்துக்கும் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தான் எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணோம் நடக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் முக்கியமான கொஷின்ஸ் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இயரில் நடக்கக்கூடிய கொஷின்ஸும் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ எந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.